இது விளம்பரமல்ல. பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். ஆவடி அருகே ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சீதாராம திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த கவரப்பாளையத்தில் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் அமைந்துள்ளது. ராம நவமியை முன்னிட்டு இத்திருக்கோவிலில் சீதாராமர் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகளுக்கு பெண் சாமி சீதா மற்றும் மாப்பிள்ளை ராமர் வீட்டார் ஊர்வலமாக பல்வேறு சீர்வரிசை பொருட்களுடன் ஆலயத்திற்கு வருகை தந்து பட்டாச்சாரியர்கள் நடனமாடி பல்வேறு மூலிகைகள் கொண்டு யாகங்கள் சீதாராமர் திருக்கல்யாணம் வைபோகம் நடைபெற்ற சீதாராமர் திருக்கல்யாண வைபோகம் நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்களுக்கு மாங்கல்யம் பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆலயத்தில் நடைபெற்ற விருந்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் பங்கேற்று அறுசுவை உணவு அருந்தினர். செய்தியாளர் ஆவடி ராஜன், AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ആദ്യം താമ്പുള മാത്തിന്റെ സകലാദ്യം பண்ணுகிறேன் என்றார் என்னமெல்லாம் லக்காசோதரன் முன்னிருந்து மல்லிகை கொடியே மல்லிகை கொடியே கண்மணி வர்ணனி கொள்ள. ஒண்ணு சீதா பிராட்டியும் பெருமாளும் உங்களோட விளையாட தயாரா இருக்காரு. பூப்பந்து விளையாட்டு. பூவை போடுவோம், திருப்பி பூ வைக்கிற அலைக்கு தயவுசெய்து ரிட்டர்ன் அனுப்பணும். ஒரு 2 நிமிஷமா எங்க எழுதுக்கிறீங்க? நான் முக்கியமான விஷயம், திருக்கோவிலையும் பட்டாச்சாரியர் தான் எடுத்துக்கிட்டார். ஆனா இந்த திருக்கல்யாணம் இந்த கோவில்ல நாங்க இன்னையில இருந்து பண்ண ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து அந்த வர ஒவ்வொரு ரூபாவும் சுவாமிக்கு தான் அர்ப்பணம். ஏன்னா